கடவுள் மேல பெருசா நம்பிக்கையே இல்லாத குடும்பம், அந்த குடும்பத்துல இருக்க ஒருத்தரோட ஆன்மாவே இருக்க சாத்தான் அங்க வருது. அந்த சாத்தான் கிட்ட இருந்து அந்த குடும்பம் தப்பிக்குதா இல்லையா அப்படின்றதுதான் இந்த படத்தோட கதை. நான் இன்னைக்கு சொல்ல போற படத்தோட கதை கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போவோம். கிராமப்புறத்துல ஒரு பண்ணை வீடு இருக்கு. சுத்தி பல கிலோமீட்டருக்கு வேற எந்த வீடுமே இல்ல. இந்த தனிமையான வீட்டுல ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் இருக்காங்க. ஹஸ்பண்ட் கொஞ்ச நாளா படுக்க ஆகிட்டாரு. சோ அவரை பாத்துக்க ஒரு நர்ஸ் வராங்க. அந்த பண்ணைய பாத்துக்கவும் சார்லின்னு ஒருத்தர் வராரு. இவங்க ரெண்டு பேரும் காலையில வந்துட்டு வேலை எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு அங்க இருந்து போயிடுவாங்க. இப்படி இருக்க ஒரு நாள் நைட்டு அந்த வீட்டுல இருக்கக்கூடிய மனைவி ஏதோ ஸ்டிச்சிங் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வெளில ஏதோ சத்தம் கேக்குது. வெளில வரப்போ ஆடுகள்லாம் எதையோ பார்த்து பயந்து கத்திட்டு இருக்கு. இவங்க போய் பார்க்கும்போது அங்க எதுவுமே இல்ல. வந்து படுத்துட்டு இருக்க ஹஸ்பண்ட பாப்பாங்க. இவங்களுக்கு தினைக்கும் டைரி எழுதுற பழக்கமும் இருக்கு. அப்படி டைரி எழுதிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு சத்தம் கேக்குது. மறுபடியும் ஆடுகள் எல்லாம் கத்துது. அப்படியே கட் பண்ணா இவங்க வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பின்னாடி ஏதோ சத்தம் கேக்குது. இவங்க திரும்பி பாக்குறப்போ ஒரு சேர் இவங்க பக்கத்துல வந்து நின்னுட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டே இவங்களோட பொண்ணு லூயிஸும் பையன் மைக்கிளும் இந்த வீட்டுக்கு வராங்க. அவங்க அப்பாவுக்கு வேற உடம்பு சரியில்லை. அம்மாவும் கொஞ்ச நாளா பித்து பிடிச்ச மாதிரி இருக்காங்கன்னு சொல்லி பார்க்க வராங்க. அன்னைக்கு நைட்டு அவங்க எல்லாருமே ஒன்னா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப அவங்க அம்மா ரொம்ப கோவப்படுறாங்க. யாரை கேட்டு நீங்க இந்த வீட்டுக்கு வந்தீங்க, இங்க இருக்காதீங்க, போயிடுங்க அப்படின்னு திட்டிட்டு போறாங்க. ஆக்சுவலி அவங்க அம்மா அவங்களோட படுத்த படிக்க இருக்க அப்பாவை காப்பாற்ற முடியும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. டாக்டர்ஸ் எல்லாம் அவரை காப்பாற்றவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்களோட பொண்ணும் பையனும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அம்மா ஏன் இப்படி ஆயிட்டாங்கன்னு அந்த பொண்ணு கேக்குறா. அவங்களுக்கு தான் வயசாயிடுச்சு இல்ல அப்படின்ட்டு அந்த பையன் சொல்றான். ரெண்டு பேரும் பேசிட்டு அன்டைம்ல தூங்க போலான்னு வீட்டுக்குள்ள போறாங்க. மைக்கேல் ஃபர்ஸ்ட் தூங்க போறதா சொல்லி ரூமுக்கு போயிடுறான். லூயிஸ் கதவை தாப்பா போட்டு தண்ணி குடிக்கலான்னு டேப் கிட்ட போறா. அவ எதிர்ச்சியா திரும்பி பாக்குறப்போ அவ பூட்டிட்டு வந்த கதவு இப்ப திறந்திருக்கு. ஒரு செகண்ட் பயந்து போயிடுறா. மறுபடியும் அந்த கதவு கிட்ட போறப்போ இருட்டுக்குள்ள இருந்து ஒரு உருவம் இவளையே பார்த்துட்டு இருக்கு. இவ அதை கவனிக்காம போய் கதவு மூடிட்டு வரா. அப்படி மூடிட்டு வரும்போது இருட்டுல இருந்து அவங்க அம்மா வந்து யாரு அப்படின்னு கேக்குறாங்க. இவளும் ஒரு செகண்ட் பயந்து போயிட்டு யாருமே இல்ல, காத்து அப்படின்னு சொல்லிடுறா. அவங்க அம்மா கதவை பார்த்துட்டு அப்படியே நின்னுட்டு இருக்காங்க. கட் பண்ணா லூயிஸ் வெளில உட்காந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கா. அவங்க அம்மா வெஜிடபிள் எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்காங்க. மைக்கேல் பக்கத்துல உட்காந்து ஏதோ பார்த்துட்டு இருக்கான். அப்ப அவங்க அம்மா நீங்க இங்க வந்திருக்க கூடாது, அவன் இங்க வந்துட்டு இருக்கான், அவன் இங்க வரும்போது நீங்க இங்க இருக்க கூடாது அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க. உடனே மைக்கேல் எழுந்து போய் சமாதானப்படுத்துறான். ஆனா அவங்க அம்மா உங்களுக்கு சொன்னா புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க. டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு மைக்கேலும் தூங்க போயிடுறான். லூயிஸும் தூங்க போயிடுறான். யாருமே இல்லாம அவங்க அம்மா மட்டும் வெஜிடபிள் கட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சேர் நகர்ற சத்தம் கேக்குது. இவங்க ரியாக்டே பண்ணாம வெஜிடபிள்ஸ வேகமா கட் பண்றாங்க. ஒரு கட்டத்துல அவங்களோட விரல்களையே துண்டு துண்டா கட் பண்ணிக்கிறாங்க. வலியில கூட அவங்க கத்தவே இல்ல. அடுத்த நாள் விடியுது. கிச்சன்ல ஃபிங்கர்ஸ் எல்லாம் பிளட்டோட இருக்கு. அதை பார்த்து பயந்து போற இவங்க பசங்க அவங்க அம்மாவை எல்லா இடத்துலயுமே தேடி பாக்குறாங்க. கடைசியா பண்ணையில தூக்கு மாட்டி இறந்து போயிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க அம்மாவே இறக்குறாங்க. உடனே போலீஸ்க்கு கால் பண்ணி பாடியை கொடுத்து அனுப்பிடுறாங்க. ரெண்டு பேரும் உட்காந்து பேசுறாங்க. அம்மா இப்படி பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சே பாக்கல அப்படின்னு லூயிஸ் சொல்றா. எப்படி அவங்க எந்த பொருளும் இல்லாம அவ்வளவு ஆயிட்டு தூக்கு போட்டாங்க அப்படின்ட்டு மைக்கேல் கேக்குறான். இவங்க ரெண்டு பேரும் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம குழப்பத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அப்பாவை பாத்துக்கிற நர்ஸ் அங்க வராங்க. அவங்க கிட்ட நான் உங்ககிட்ட முன்னாடியே ஒன்னு சொல்லணும்னு நினைச்சேன். உங்க அம்மா எப்பவும் யாரோட பேசிட்டே இருக்கிறாங்க. கண்டிப்பா நம்ம கிட்ட இல்ல, வேற ஏதோ ஒண்ணு இந்த வீட்டுல இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க யாரும் கடவுளை நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நான் நம்புறேன். கடவுள் அளவுக்கு பவர்ஃபுல்லான இருக்கக்கூடிய தீய சக்திகள் எத்தனையோ இந்த உலகத்துல இருக்கு. அதுல ஒண்ணு உங்க அப்பாவோட ஆன்மாவை எடுத்துட்டு போக நினைக்கிறதா உங்க அம்மா நினைக்கிறாங்க. இப்போ நீங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் காட்டுற அன்புதான் உங்களை காப்பாத்தும் அப்படின்னு சொல்றாங்க. நான் இந்த வீட்டுக்குள்ள வரும்போதே ஃபர்ஸ்ட் எனக்கு இங்க ஏதோ கெட்ட சக்தி இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உங்க அப்பாவை யாராவது ஒருத்தர் கூட இருந்தே பாத்துக்கணும் நைட்ல அப்படின்னு சொல்றாங்க. உடனே லூயிஸ் வந்து நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. லூயிஸும் மைக்கேலும் சார்லியோட சேர்ந்து பண்ணை ஃபுல்லா பாத்துக்கிறாங்க. ஈவினிங் ஆயிடுது. ரெண்டு பேரும் வீட்டுக்கு வராங்க. அப்போ லூயிஸ் வந்து டயர்டா இருக்குன்னு குளிக்க போறா. அவ குளிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு யாரோ உள்ள வர மாதிரி இருக்கு. இவ அவளோட பிரதர் தான் நினைச்சு திட்டுறா. நான் இப்பதானே குளிக்க வந்தேன் அப்படின்னு சொல்றா. ஆனா எந்த பதிலுமே இல்ல. உடனே கர்டன்ஸை ரிமூவ் பண்ணி பாக்குறா. அவளோட அப்பா வந்து நின்னுட்டு இருக்காங்க. அதுவும் அவரோட கண்ணுல ரொம்ப கொடூரமா இருக்கு. அதை பார்த்து பயந்து கண்ணை இறுக்கமா மூடிட்டு லூயிஸ் கத்துறா. அவளோட பிரதர் வந்து பாக்குறான். ஆனா யாருமே இல்ல. அப்ப அவ நான் அப்பாவை கண்டிப்பா பார்த்தேன், இங்கதான் நின்று இருந்தாருன்னு சொல்றா. அவளால அவ கண்ணையே நம்ப முடியல. ஆனா
ஆனா அவங்க அப்பா படுத்த படுக்கையா தான் இருக்காரு. மறுபடியும் 2 பேரும் வெளில உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ லூயிஸ் சொல்றா, உண்மையிலே நான் அப்பாவை பார்த்தேன் அப்படின்னு சொல்றா. இப்போ மைக்கேல் கிட்ட அவங்க அம்மா டெய்லி எழுதின டைரி கிடைக்குது. லூயிஸ் அதுல என்ன எழுதிருக்குன்னு கேக்குறா. அதுக்கு மைக்கேல், நான் ஃபுல்லா படிக்கல, கடைசி பக்கம் மட்டும் தான் படிச்சேன்னு சொல்றான். அதுல என்ன இருந்தது அப்படின்னு லூயிஸ் கேக்குறா. அந்த டெவில் அவங்க அப்பாவை கொன்னுட்டு இருக்கு, அவரோட சோலை எடுக்க பாக்குது, என்னையும் சித்திரவதை பண்ணுது, என்னையும் சாக சொல்லுது, நான் எப்போ செத்துட்டேன் அப்படி எழுதி இருக்கு அப்படின்னு மைக்கேல் படிச்சே காட்டுறான். நெக்ஸ்ட் டே விடியுது. லூயிஸ் அவங்க அம்மாவோட டைரியை படிக்கிறா. அந்த சாத்தன் என்ன பண்ணாலும் வந்துடுது, நான் கதவு பூட்டி வச்சா கூட அது உள்ள வந்துடுது அப்படின்னு எழுதி இருக்கு. இவங்க 2 பேருமே ஹாஸ்பிட்டல் போறாங்க. அவங்க அம்மாவோட பாடியை பாக்குறாங்க. உடனே போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொல்றாங்க. அப்போ டாக்டர் அவங்களோட பாக்கெட்ல இருந்து ஜீசஸோட கிராஸ் எல்லாம் கொடுக்குறாரு. இவங்க 2 பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. லூயிஸ் அவங்க அப்பாவோட கைக்கு மருந்து தடவிட்டு இருக்கா. அப்போ அவங்க அப்பா இருமிட்டே இருக்காரு. திடீர்னு அவரோட வாயில இருந்து ஒரு ஸ்பைடர் வருது. இவ அதை பிடிக்க பார்த்துட்டு இருக்கா. டக்குன்னு அவளோட பிரதர் வரான். என்னாச்சுன்னு கேக்குறான். அந்த ஸ்பைடர் அங்க இல்ல, இவளும் எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிடுறான். மைக்கேல் தூங்கிட்டு இருக்கான். அப்போ டக்குன்னு லைட் ஆன் ஆகுது. தூங்கிட்டு இருக்க மைக்கேல் எழுந்து போய் வெளில பாக்குறான். யாருமே இல்ல. சரின்னு கதவை க்ளோஸ் பண்ணிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு படுக்கிறான். இவன் படுத்த அடுத்த செகண்ட் லைட் மறுபடியும் ஆன் ஆகுது. இவன் உடனே எழுந்து லைட் ஆஃப் பண்றான். இந்த தடவை தூங்காம என்ன நடக்குதுன்னு நோட் பண்றான். ஜன்னல் வழியா எட்டி பாக்குறான். இறந்து போன அவங்க அம்மா ஜன்னல் வெளியே பறந்துட்டு இருக்காங்க. அவனால இதை நம்பவே முடியல. இவன் பயந்து போய் லைட் ஆன் பண்ண வரான். அதுக்குள்ள அவங்க அம்மா இவன் பின்னாடி நிக்கிறாங்க. அதை கவனிக்காம டக்குன்னு லைட் ஆன் பண்ணிடுறான். லைட் ஆன் பண்ணிட்டே தான் தூங்குறான். லூயிஸ் அவங்க அப்பா பக்கத்துல படுத்துட்டு இருக்கா. திடீர்னு அவ கண்ணு முழிச்சு ரெஸ்ட் ரூமுக்கு போறப்போ கண்ணாடியில பார்த்தா லிப்ஸ்டிக் வச்சு யாரோ அவ முகத்தெல்லாம் கிறுக்கி வச்சிருக்காங்க. மூஞ்ச கழுவிட்டு வந்துடுறா. அவளோட அப்பா போர்வையை எடுத்து பாக்குறா. அவரோட போர்வைக்குள்ள அந்த லிப்ஸ்டிக் இருக்கு. இவளால நம்பவே முடியல. அப்போ டக்குன்னு போன் அடிக்குது. கால்ல அவன் அம்மா பேசுறாங்க. நான் தான் உன்னை வர வேண்டாம்னு சொன்னல அப்படின்னு சொல்றாங்க. பயந்து போய் இவ காலை கட் பண்ணிடுறா. மைக்கேல் வெளியே போயிட்டு வந்துட்டு இருக்கான். அப்போ ஒரு ஃபாதர் நின்னுட்டு இருக்காரு. நீ உங்க அம்மா மாதிரியே இருக்குன்னு சொல்லி ஜீசஸோட கிராஸ குடுக்குறாரு. அந்த சேம் கிராஸ் தான் அவங்க அம்மா பாக்கெட்லயும் இருக்கும். மைக்கேல் அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பேசுறான். அப்ப அந்த ஃபாதர் தான் தான் அவங்க அம்மா கிட்ட சாத்தவன் புருஷன் ஆன்மாக்கு வருதுன்னு சொன்னதா சொல்றாரு. இதை கேட்டோன்னே மைக்கேல் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறான். அவரை உடனே வீட்டை விட்டு வெளில போக சொல்றான். அப்ப அந்த ஃபாதர், சாத்தா வந்துட்டுலாம் இல்ல, அது எப்பவோ உங்க வீட்டுக்குள்ள வந்துருச்சு, இப்போ உங்க வீட்டுல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. லூயிஸ் ஆடுகள் எல்லாம் பண்ணையில அடிச்சுட்டு அவங்க அம்மா எழுதின டைரிய படிச்சுட்டு இருக்கா. அப்ப யாரோ உள்ள வர மாதிரியே சத்தம் கேக்குது. இவளோ யாருன்னு கேக்குறா. ஷேடோல இவளோட உருவம் பெருசா மாறுது. டக்குன்னு அங்க இருந்து வந்துடுறா. லூயிஸும் மைக்கேலும் ஒன்னா உட்காந்து அவங்க அம்மாவோட டைரிய படிச்சுட்டு இருக்காங்க. அப்ப லூயிஸ் சொல்றா, அம்மா இந்த டைரியில எழுதி இருந்ததெல்லாம் உண்மையா இருந்தா என்ன பண்றது அப்படின்ட்டு. அப்ப மைக்கேல் தான் அம்மா உருவத்தை பார்த்தத சொல்றான். 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு தூங்க போயிடுறாங்க. நடுராத்திரி இருக்கும். வீட்டுக்கு வெளில ஏதோ சத்தம் கேக்குது. இவங்க 2 பேரும் எழுந்துக்கிறாங்க. லூயிஸ் போய் கதவு கிட்ட இருக்க கர்டன்ஸை விலக்கி பாக்குறா. மார்னிங் வந்த ஃபாதர் நின்னுட்டு இருக்காரு. மைக்கேல் கதவை திறந்து, இந்த நேரத்துல இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கோவமா கேக்குறான். அதுக்கு அந்த ஃபாதர், வெளில வா, உனக்கு கயிறு வேணுமா அப்படின்னு கேக்குறாரு. அந்த நேரத்துக்கு போன் ரிங் அடிக்குது. இவங்க இந்த போனை பார்த்துட்டு திரும்பி பாக்குறப்போ அந்த ஃபாதர் அங்க இல்ல. மைக்கேல் உடனே வெளில போய் பாக்குறான். அங்க யாருமே இல்ல. அகைன் போன் ரிங் அடிக்குது. மைக்கேல் வெளில இருந்துட்டு அந்த போனை எடுக்காத அப்படின்னு கத்துறான். லூயிஸும் காலை எடுக்காம காலை கட் பண்ணிடுறா. போன் கனெக்ஷனையே புடுங்கிடுறா. உண்மையிலே இந்த டைம் இவங்களுக்கு கால் பண்றது சார்லி, அவங்க பண்ணைய பாத்துக்கிறவரு. அவருக்கு ஏதோ உண்மை தெரிஞ்சிருக்கு, அதை ஷேர் பண்ண நினைச்சிருப்பாரு. அப்போ அவரோட ரூம்குள்ள ஒரு உருவம் வருது. அது கிட்டத்தட்ட லூயிஸ் மாதிரியே இருக்கு. கத்திய வச்சு தன்னை தானே குத்திக்குது. அதை பார்க்கவே அவருக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒரு கட்டத்துல அதை பார்க்க முடியாம அவரே தற்கொலை பண்ணிக்கிறாரு. இங்க இவங்க 2 பேருமே மார்னிங் எழுந்து பாக்குறாங்க. நைட்டு யாரும் வந்ததுக்கு எந்த ஃபுட் பிரிண்ட்டுமே இல்ல. சார்லி வந்தாரா அப்படின்னு மைக்கேல் கேக்குறான். 2 நாளா அவரு போனையே எடுக்கல அப்படின்னு லூயிஸ் சொல்றா. இதுக்கப்புறம் நாம இந்த வீட்டுல இருக்க வேண்டாம், அப்பாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம் அப்படின்னு லூயிஸ் தன்னோட ஒப்பீனியனை சொல்றா. மைக்கேலுக்கும் அதுதான் சரின்னு படுது. சரி, நான் டாக்டர் கால் பண்ணி வர சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுறான். லூயிஸ் நேத்து வந்த ஃபாதர் போகும்போது கொடுத்துட்டு போன செல் நம்பருக்கு கால் பண்றா. ஆனா அவர் பேசுறது யாருன்னே தெரியாது. நான் வேற ஒரு ஸ்டேட்ல இருக்கேன், நான் எங்கேயுமே நேத்து வரல அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டு பயந்து போய் லூயிஸ் காலையே கட் பண்ணிடுறா. டாக்டர் அவங்க அப்பாவை செக் பண்றாரு. அவர் நிலைமை இன்னும் ரொம்ப மோசமா இருக்கு, நீங்க ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போக முடியாது, வழியிலே இறந்துருவாரு அப்படின்னு சொல்றாரு. என்ன ஆனாலும் நாங்க அப்பாவை கூட்டு போவோம்னு இவங்க சொல்றாங்க. அதுக்கு டாக்டர் என்னால அனுமதிக்க முடியாது அப்படின்னு மறுத்துடுறாரு. மைக்கேல் பண்ணையில இருப்பான். அப்போ ஒரே ஒரு ஆடு மட்டும் ஒரு கால் இல்லாம வரும். இவங்க 2 பேரும் போய் என்ன ஆச்சுன்னு பார்க்க போவாங்க. பார்த்தா எல்லா ஆடுகளும் கொடூரமான முறையில இறந்து போயிருக்கும்.
அதை பார்த்த உடனே மைக்கேல் நாளைக்கு இன்னொரு டாக்டரை வர சொல்றேன், நாம இங்க இருந்து கண்டிப்பா நாளைக்கு போயிடணும் அப்படின்னு சொல்றான். இவங்க 2 பேரும் சேர்ந்து எல்லா ஆடுகளையுமே எரிச்சிடுறாங்க. அப்போ மைக்கேலுக்கு இன்னும் 5 ஆடு தான் உயிரோட இருக்குன்னு நினைக்கிறேன், நான் அதுங்களுக்காக பக்கத்திலேயே இருக்கேன், எதுதான் இதெல்லாம் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கோவப்படுறான். லூயிஸ் தூங்க போயிடுறா. மைக்கேல் பண்ணையிலே இருக்கான். அப்ப யாரோ உள்ள வராங்க. யாருன்னு பார்த்தா அவங்க அம்மா. ரொம்ப கொடூரமா இருக்காங்க. பொறுமையா நடந்து இவன் கிட்ட வராங்க. இவனால பார்க்கவே முடியல. கண்ணை இறுக்கமா முடிக்கிறான். கண்ணை முழிக்கும் போது அவங்க அம்மா அங்க இல்ல. டக்குன்னு பின்னாடி இருந்து வராங்க. அவன் கத்திய வச்சு அவனையே கொலை பண்ண முயற்சி பண்றாங்க. ஆனா எப்படியோ தப்பிச்சிடுறான். மைக்கேல் உச்சக்கட்ட பயத்துக்கே போயிடுறான். கத்தியை அங்கேயே போட்டுட்டு வீட்டுக்குள்ள வந்துடுறான். உள்ள வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். உடனே அவன் கையில அந்த கத்தி இருக்கு. லூயிஸும் அவங்க அப்பாவும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த சாத்தான் அந்த ரூம்குள்ள வருது. அவங்க அப்பா மேல ஏறி உட்காருது. உடனே லூயிஸ் கண்ணு முழிச்சிடுறா. அவளுக்கு தெரியுது ஏதோ தீய சக்தி இருக்குன்னு. ஆனா திரும்பி பார்க்க பயமா இருக்கு. அவங்க அப்பா மூச்சு விடவே கஷ்டப்படுத்துது அந்த சாத்தான். கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க லூயிஸ் ஒரு கட்டத்துல தைரியம் வந்து திரும்பி பாக்குறா. பார்த்தா அவங்க அப்பா பக்கத்துல இல்ல. மேல சீலிங்ல ஒட்டிட்டு இருக்காரு. பக்கத்துல இருந்த ஒரு குரல் கேக்குது, இங்க இருந்து ஓடிப்போ அப்படின்னு அந்த குரல் சொல்லுது. டக்குன்னு கண்ணு முழிச்சிடுறா. அவளோட பிரதர் மைக்ல தேடி பாக்குறா. ஆனா அவன் வீட்டுல இல்ல. அப்ப யாரோ ஒருத்தர் வீட்டோட கதவை தட்டுறாங்க. ஒரு பொண்ணு நின்று இருக்கா. நான் சார்லியோட பேத்தி, அவர் இறந்துட்டாரு, அத சொல்ல நாங்க கால் பண்ணோம், நீங்க யாருமே காலை எடுக்கல, அதனால்தான் நானே நேர்ல சொல்ல வந்தேன், என்னோட தாத்தா தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. லூயிஸால அதை நம்பவே முடியல. அழ ஆரம்பிக்கிறா. இப்போ யாருமே இல்லாம ரொம்ப லோன்லியா இருக்கா. அதனால இவளை உள்ள வர சொல்றா. நானே யாராவது வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன், நீ உள்ள வா அப்படின்னு சொல்றா. உடனே அந்த பொண்ணு அவரை ஸ்மெல் பண்ணியா, அவர் அழுகிட்டு இருக்காரு, அவர் எனக்கு ரொம்ப பக்கத்துல வந்துட்டாரு அப்படின்னு சொல்றா. அப்பதான் லூயிஸ்க்கு புரியுது வந்து இருக்கிறது அந்த சின்ன பொண்ணே கிடையாதுன்ட்டு. பயந்து போய் அவங்க அப்பாக்கு என்ன ஆச்சோ அப்படின்ட்டு உள்ள போய் பாக்குறா. அவரு அதே மாதிரி படுத்த படுக்கையா தான் இருக்காரு. மறுபடியும் வெளியே வந்து பாக்குறா. அந்த பொண்ணு அங்க இல்ல. இவளுக்கு பக்கத்துல வந்து நிக்கிறா. லூயிஸ் ரொம்ப பயந்து போயிடுறா. உடனே போன் கனெக்ஷனை போட்டு மைக்கேலுக்கு கால் பண்றா. ஆனா மைக்கேல் வந்து இவளை விட்டுட்டு அவனோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். மைக்கேல் போன் எடுத்து, நான் அங்க இருந்து வந்துட்டேன், நீயும் அங்க இருந்து போயிடு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்றான். அந்த டைம் அவங்க அப்பாவை பாத்துக்கிற நர்ஸ் உள்ள வராங்க. அவங்க ரூம்குள்ள போனதோ பயங்கரமா சத்தம் கேக்குது. லூயிஸ் போய் உள்ள பாக்குறா. நர்ஸ் அவங்களே காயப்படுத்திட்டு இருக்காங்க. அவன் பேச்ச கேட்க வேண்டியதானே, இங்க இருந்து போக வேண்டியது தானே அப்படின்னு அந்த நர்ஸ் சொல்லிக்கிட்டே அவங்களே குத்திட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல லூயிஸுமே அவங்க தாக்குறாங்க. லூயிஸ் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அந்த நர்ஸ் வந்து ஜீசஸ் பேரை சொன்ன உடனே அவங்களே குத்திட்டு செத்துடுறாங்க. மைக்கேல் அவனோட வீட்டுக்கு போயிடுறான். அவனோட 2 குழந்தைகளும் இறந்து போய் கிடக்குறாங்க. அதை பார்த்த உடனே இதுக்கப்புறம் நாம ஏன் வாழணும்னு நினைச்சு சூசைட் பண்ணிக்கிறான். அவன் இறக்குறப்போதான் கவனிக்கிறான் அவனோட குழந்தைகள் அங்க இல்ல, அது அவனோட இமேஜினேஷன். மயக்கத்துல இருந்த லூயிஸ் எழுந்துக்கிறா. அந்த வீட்டுல இருந்து தப்பிச்சு போயிடலன்னு அவங்க அப்பாவை கிட்ட சாரி கேட்டு வீட்டை விட்டு வெளில வந்துடுறா. ஆனா சாகுற நிலைமையில இருக்க அவங்க அப்பாவை எப்படி விட்டுட்டு தனியா போறதுன்னு அவளுக்கு உறுத்துது. மறுபடியும் எழுந்து உள்ள போயிடுறா. அப்ப அந்த சாத்தான் வீட்டுக்குள்ளேயே வந்துடுது. அவங்க அப்பா உயிரும் போயிடுது. இவளையும் அந்த சாத்தான் கொன்னுடுது. இதோட இந்த படம் அப்படியே முடியுது. கடவுளுக்கு நிகரான சக்தி இருக்கக்கூடிய சாத்தான்கள் இருக்கு. அதுங்க ஏதாவது ஒரு ஆன்மா வேணும்னு நினைச்சா அதை எடுத்துக்கும். அப்படிதான் இவங்க அப்பாவோட ஆன்மாவை குறி வச்சிருக்கு. இவங்க ஒருத்தர் மேல் ஒருத்தர் வச்சிருக்க அன்புனால அதால டக்குன்னு அவரோட ஆன்மாவை எடுத்துட்டு போக முடியல. ஒருத்தரா டார்கெட் பண்ணி சாகடிக்குது. அவங்களுக்குள்ள இருக்கிற லவ் விட பயத்தை அதிகமாக்க செய்யுது. கடைசியா அந்த சாத்தான் ஜெயிச்சிடுது. இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் இதை விட பயங்கரமான கதையோட வரேன். இந்த கதை எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். பாய்.